ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு முரண் வருது. அதுக்கப்புறம் ராமானுஜருடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி போச்சு சார்? வைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் 3 இருக்கு. ஒன்று ஒரு சித்தாந்தங்கள். வைத்தத்தையும் அத்வைத்தத்தையும் இறுக கட்டினது தான் விசிஷ்டாத்வைத்தம். உயிர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. இறைவன் உண்மையானவன், இறைவன் உண்மையாக எல்லா இடத்திலும் இருக்கிறான். அதுக்கு அவர் சொன்னது பிரபத்தி, சரணாகதி, டோட்டல் சரண்டர். இந்த சித்தாந்தங்களில் தான் யாதவ பிரகாஷர் குருக்கும் ராமானுஜருக்கும் கருத்து வேறுபாடு வருது. ராமானுஜர் ஒரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் ராமானுஜரை ஷேப் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். யாதவ பிரகாசர்னு ஒருத்தர் இல்லைன்னா ராமானுஜருடைய பல பராக்கிரமங்கள் வெளியில் வந்திருக்காது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அவர் நேசிக்கப்படுகிறார்னா காரணம் என்னன்னா, அவர் எல்லா உயிர்களையும் மதித்தார். அவருடைய மிகப்பெரிய ராமானுஜருடைய அந்த ஞானத்தையும், அந்த அறிவையும், அந்த தன்னடக்கத்தையும், அந்த புலமையையும் யாதவ பிரகாசரால் ஜீரணிக்க முடியும். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வடக்க தேசம் கங்கையில் குளிக்கணும், காசி யாத்திரை அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணுறது காசிக்கு போகிறது. ஆனால் அதில் ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, ராமானுஜரை ஜலசமாதி இல்லை ஏதாவது மிருகங்கள்கிட்ட கொடுத்துட்றது இல்லை ஏதாவது பண்ணுறதுன்ட்டு ராமானுஜருடைய இருப்பு அவருக்கு பிடிக்கல. எப்படி அவர் அங்கேருந்து திரும்பி வந்தார்? அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். சரி, இப்போ யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு முரண் வருது. நீங்கள் சொன்ன உதாரணம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் நம்மளை கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குருவால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் ராமானுஜருடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி போச்சு சார்? ஒரு முக்கியமான காலகட்டம் என்னென்னா, ராமானுஜர் ஒரு விசிஷ்டாத்வைத்த ஒரு நம்பிக்கை உள்ளவர். அவர் ஒரு சரணாகதி, ஒரு துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் 3 இருக்குது. ஒன்று ஒரு சித்தாந்தங்கள். அந்த துவைத்தத்தையும் அத்வைத்தத்தையும் இறுக கட்டினது தான் விசிஷ்டாத்வைத்தம். உயிர்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்கள்கிட்டையும் இருக்கான், என்கிட்டையும் இருக்கான், கோவில் உள்ளே இருக்கான். அந்த பிரம்மம், இறைவன் படைக்கப்பட்டவன் அவனே, படைத்த பொருள்களும் இருக்கிறது, படைப்பவன் அவனே. இவருடைய சித்தாந்தங்கள் ரொம்ப எல்லாருக்குமானது. எல்லாருடைய இதய கமலத்திலையும் உள்ளத்துலேயும் இருக்கான். அது உயிருள்ள உயிர், உடல், இறைவன் 3ஐயும் ஒன்றா சேர்த்து கட்டுறார் அவர். பூவை நூலில் கட்டுற மாதிரி, நாரில் பூமாலை கட்டுற மாதிரி இந்த உயிரை, உடலை, இந்த உடலில் உயிர் இருக்குது. இந்த உயிராக இருக்கிற இறைவன் இந்த உடலையும் உயிரையும் இயக்கிறான். இதுதான் ஆழ்வார் பாசுரங்கள்ல இதெல்லாம் எடுத்திருக்காரு. இதுதான் விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய ஒரு தத்துவம். இதை சித்து, அசித்து, இறைவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க வடமொழியில். ரொம்ப எளிய தமிழில் என்னென்னா, அத்வைத்தம்னா அது ஒரு பரபிரம்மம் ஒன்று தான், மற்றதெல்லாம் மாயை. நீங்கள் அழியக்கூடியது, இது அழியக்கூடியது, எல்லாம் பொய், அது ஒரு மாயை. உண்மை இறைவன் தான். அப்படி இல்லை, இறைவன் உண்மையானவன், இறைவன் உண்மையாக எல்லா இடத்திலும் இருக்கிறான். அதுக்கு அவர் சொன்னது பிரபத்தி, சரணாகதி, டோட்டல் சரண்டர். இந்த சித்தாந்தங்களில் தான் யாதவ பிரகாஷர் குருக்கும் ராமானுஜருக்கும் கருத்து வேறுபாடு வருது. தனிமனித பகையல்ல, வெறுப்பல்ல, ஒரு தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. ஒரு சித்தாந்தத்தின் மீது, ஒரு நம்பிக்கையின் மீது, காலங்காலமாக வைத்து கொண்டிருக்க ஒரு நம்பிக்கையின் மீது ஒரு பெரிய இடி விழற மாதிரி நினைக்கிறார். அழறார். அவர் கண்ணில் தண்ணி வருது. கைகாலை பிடிச்சி விடும். குரு வேலையை செய்கிறார். குருவை மீறிய சிஷ்யம் இல்லை, மரபை மீறிய கவிதை இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு குருகிட்ட காட்டணுன்ற ஒரு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் உள்ள, கம்பேரிசன் உள்ள ஸ்டூடெண்ட் இல்லை அவர். அவர் ஞானமே உருவானவர், பக்தியே உருவானவர், சரணாகதி தத்துவத்தில் உச்சத்தை பெற்றவர். அப்படி இருந்தும் குருவுக்கு அடங்கிய மாணவனாக தான் என்னென்னா காஞ்சிபுரத்துலேருந்து போய் படிப்பாரா. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அவன் ஆசிரியருக்கு வரக்கூடாது. பையனுடைய காம்ப்ளெக்ஸை போக்குறது தான் ஆசிரியருடைய வேலை. ஆசிரியருக்கே இருந்தால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் இறைவன் செயல். இல்லைனா ஒரு ராமானுஜர் வந்திருக்க மாட்டார் நமக்கு. ராமானுஜர் ஒரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் ராமானுஜரை ஷேப் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். யாதவ பிரகாசர்னு ஒருத்தர் இல்லைன்னா ராமானுஜருடைய பல பராக்கிரமங்கள் வெளியில் வந்திருக்காது. அவர் பாட்டுக்கு போனார், எண்ணெய் தேய்ச்சி விட்டார், குருகுல வேலையை செஞ்சார், வீட்டு வேலையை செஞ்சார், படித்தார், போனார்னா வரலாறு கிடையாது. அவர் ஒரு பெரிய ஹீரோ கிடையாது, சமத்துவ தலைவன் கிடையாது. நீங்கள் நான் இன்றைக்கி உட்காந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் மேட்ரு. ஒரு காமன் மேனும், ஒரு கடைநிலை ஊழியனும், சாதாரணமும், எந்த மொழியும் இல்லாமல், எந்த இன வேறுபாடு இல்லாமல், எந்த ஜாதியும் இல்லாமல் எல்லாருக்குமான தலைவனாக ஒரு எல்லாரும் நம்புறதுன்றது சாதாரண விஷயம் இல்லாதும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி அவர் நேசிக்கப்படுகிறார்னா காரணம் என்னென்னா, அவர் எல்லா உயிர்களையும் மதித்தார். அவருடைய மிகப்பெரிய ராமானுஜரை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, அவருக்கு உயிர்களில் பேதம் இல்லை.
நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், அவரும் ஒன்று தான், அவரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று. இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு மதமோ மொழியோ எதுவுமே தடையாக இருக்க முடியாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கும்போது என்னடா இப்படி இருக்கான் இவன், அவருக்கு தன்னோட உன் கருத்து என்னன்னு சொல்கிறாரு. அப்புறம் நாளாக கருத்து பேதம் அதிகமாகுது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதிகமாகுது. இனிமேல் இணைந்து பணி செய்ய முடியாத சூழ்நிலை. பணி செய்கிறதுன்னா அவர்கிட்ட அந்த குருகுலத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை. குருகுலத்தை விட்டு நின்றுறார். ஏன்னா நாளாக அந்த பகைமை உணர்ச்சி அவருக்கு அதிகமாகிறது. இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கோம். நான் என்ன தான் பணிஞ்சு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கலான்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரொம்ப நாளாக க்ளோஸ் ஆகலை. சார் அந்த இடத்துல ராமானுஜன் அப்பா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்பா இருந்திருந்தாருன்னா அதை போய் சொல்ல முடியும். இதுக்கு திருக்கட்சி நம்பிட்டு தான் சொல்கிறார் அவர். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, யாதவ பிரகாசர் ஒரு முடிவுக்கு வர்றார். இவர் குருகுலத்தை விட்டு நின்றுறார். காஞ்சிபுரத்துலேருந்து திருப்புட்குழி பாலிச்செட்டு சத்திரம் போய் படிக்கிறாரு. காஞ்சிபுரத்துலேயும் இருக்கார் யாதவ பிரகாசரோட இணைந்து குருகுலத்தில் பயணிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, அம்மா சொல்கிறாங்க சரி நீ படி, இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு திருக்கட்சி நம்பிட்ட சாஸ்திரங்களை கற்றுக்கிறாரு. வரதராஜ பெருமாளை சுற்றி வர்றாரு. காஞ்சிபுரத்தில் படிக்கிறார். ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் அவர் வீண் பண்ணதில்லை. அவருக்கு அந்த ஓதுவதும் ஓதுவித்தலும் அந்தனின் வேலை, மறை ஓதுகிற அந்தனர் வேலைன்னுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா ஓதுவதும் படிப்பதும் படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதும். அதிலெல்லாம் அவர் கரெக்டாக இருந்தார். அதில் சமநோக்கும் சமூக நோக்கும் உள்ள பெரிய தலைவனாக இருந்தார் அவர். அவர் எதுக்கு இந்த உலகம் இன்னைக்கு கொண்டாடுறதுனா, ஏன் யாதவ பிரகாசரோடலாம் அவர் ரொம்ப வராருன்னா, அவரை அப்போ இதயத்தில் ஈரம் உள்ளவர் அவர். ராமானுஜருடைய கான்செப்ட் எப்படின்னா, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இல்லாதவர் அவர். இப்போ மழை பெய்யுது, இந்த ஊரில் இந்த நிலத்தில் பெய்யணும், அந்த நிலத்தில் பெய்யக்கூடாது, வண்டல் மண்ணில் பெய்யக்கூடாது, களிமண்ணில் பெய்யக்கூடாது, அந்த இடத்துல பெய்யக்கூடாதுன்னு மழை நினைக்குமா? அந்த மாதிரி தன்னுடைய கருணை மழையை எல்லோருடன் பாய்ச்சியவர் அவர். அதனால தான் அனைத்துலகம் வாழ பிறந்த ராமானுஜா அப்படின்னு இந்த உலகம் கொண்டாடுறது. காரே கருணை ராமானுஜான்னு இந்த உலகம் கொண்டாடுறது. இப்படிப்பட்ட ராமானுஜரை ராமானுஜருடைய அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் அந்த தன்னடக்கத்தையும் அந்த புலமையையும் யாதவ பிரகாசரால் ஜீரணிக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. சாப்பாடு சாப்பிடாம உடல் எப்படி ஒரு ஜீரணம் பண்ணாமல் கஷ்டப்படுறதா ஒரு மனசு ஜீரணிக்கலை. இது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யாதவ பிரகாசரோட அவர் நின்றுறார். குருகுலத்துக்கு வரதில்லை. யாதவ பிரகாசுங்கிறது இந்த அடிப்பூருடைய 4 பேர் இருப்பாங்கள்ல, அவருடைய ஒத்தவங்க அந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி ராமானுஜரை திருப்பி வர சொல்லுன்னு சொல்லி, நம்ம கங்கைக்கு போகலாம், காசிக்கு, நான் மறந்துட்டேன் பழசெல்லாம், நீ வா, உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டால் இருக்க மாட்டாங்க இங்கே, என்கிட்ட எந்த பகையும் இல்லை, நான் பழசை மனசில் வச்சுக்கல, நம்ம எப்பயும் போல் இருப்போம் அப்படின்னு ஒன்று அம்மாட்ட கேட்குறாங்க. தஞ்சமாம்பாள் கல்யாணம் ஆகி சின்ன இளைய வயது இருக்கார், போயிட்டு வாங்கன்றாங்க. அம்மாட்டையும் காந்திமதி அம்மாட்டையும் கேட்குறாங்க, இவரோட கூட நீ உண்டி தனியாக போறியா? அந்த காலம் இப்போ போனாலே 1008 கூகுள் மேப் எங்கேயோ காமிக்குது, நம்ம போகிறோம், என்ன செக்யூரிட்டினா சேஃப்லி ரீச்டுலாம் போடுறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சேஃப்லி ரீச்டு எங்கே போட முடியும், என்ன டிஜிட்டல் மீடியா என்ன இந்த உலகத்தில் இருக்குது, ஒரு நம்பிக்கை தான். போனால் அப்போ வருவா என்ன வருவான்னு தெரியாது. வடக்க தேசம் கங்கையில் குளிக்கணும், காசி யாத்திரை அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணுறது காசிக்கு போகிறது. ஆனால் அதில் ஒரு பிளான் இருக்குது, என்னென்னா ராமானுஜரை ஜலசமாதி இல்லை ஏதாவது மிருகங்கள்கிட்ட கொடுத்துட்றது இல்லை ஏதாவது பண்ணுறதுன்ட்டு. ராமானுஜருடைய இருப்பு அவருக்கு பிடிக்கல. ராமானுஜருடைய மனசை அவருடைய மனசில் இல்லை வா போகலாம், ஆசிரியர் அதெல்லாம் மறந்துட்டார், குரு மறந்துட்டார், வா போகலான்னு சொல்லிட்டு கங்கைக்கு போகிறாங்க. மத்திய பிரதேசலாம் தாண்டி விந்தியமலை வடக்க, இந்த ஒரு கார்னர் அது ஒரு கார்னர், இது தென் திசை அது வட திசை. இப்போ நமக்கு தென் திசை அது வட திசை போகிறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், நடந்தே போகிறாரு, ஊராக போகிறாரு. எல்லாம் கதா காலட்சேபங்கள் அது இதெல்லாம் உபன்யாசங்கள் பாடங்கள், தங்கிறது, மரத்தடி, சத்திரம், சாவடி, சொஃபஸ்டிகேட்டட் லைஃபே கிடையாது. பேருண்மையை மெய்ப்பொருளை அடையணும்னா மெய்ப்பொருளாக இருக்கணும். அதுக்கு ஆடம்பரம் தவிர்க்க. ஆமாம், ஆடம்பரம் எல்லாம் தவிர கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, சிந்திக்க கூட முடியாது. கம்ஃபர்ட் ஜோனை தான் சிந்திப்பேன், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எதையும் சிந்திக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் கம்ஃபர்ட் ஜோனை தான் சிந்திப்போம். அந்த வசதி வாய்ப்பு ஆடம்பரம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் இதம் தருகிற எண்ணங்கள், அதை தாண்டி நீ சமூக சிந்தனையெல்லாம் பண்ண முடியாது. மக்களோட மக்களாக கலந்தால் தான் நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால தான் ராமானுஜர் மக்கள் கூட்டத்தோடு இருந்தார். ராமானுஜர் இருக்கிற இடத்துல மக்கள் கூட்டம் இருக்கும், இல்லைன்னா மக்கள் கூட்டத்தில் இருக்கிற ராமானுஜர் இருக்கும். இதுதான் அவருடைய வரலாறு. அப்படி நார்த் இந்தியா போகிறார். அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா, அரசல் புரசலாக கோவிந்தன்
திருத்தாயாருடைய சிற்றன்னையினுடைய மகன், சித்தி பையன். சித்தி பையன், தம்பி. ம். ராமானுஜருக்கு இளையவர் அவர். ராமானுஜர் பிறந்து அதற்கு பிறகு பிறந்தவர் கோவிந்தன், பின்னாடி எம்பார் என்று அறியப்படுகிறவர். அவர் போகிறார் ஒரு பாதுகாப்பு. அவர் கோவிந்தன் ஒரு பெரிய இன்டலெக்சுவல், ஒரு ஷார்ப்பு மைண்டு. என்ன நடக்கிறது, சுற்றம் என்ன நடக்குது, உள்ளேயும் வெளியேயும், சுற்றத்துலேயும் புறத்துலேயும் அகத்தில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் க்ளீனாக மானிட்டர் பண்ணுறவர், வாட்ச் பண்ணுறவர். இந்த குருகுல இவருடைய முகபாவனை சரியில்லை, குசு குசுன்னு எதோ பேசுகிறாங்க. 10 பேர் ராமானுஜர் இருக்கும்போது ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. ராமானுஜர் இல்லாத இடத்துல 4 யாதவ பிரகாசருடைய 4 சிஷ்யனோட சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ராத்திரி ஏதாவது பண்ணணும், இவன் இருக்கக்கூடாது, இவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எது சொன்னாலும் கேட்காத அளவுக்கு இவர் சிந்திக்கிறாரு. ராமானுஜர் வர்ற தப்பு இல்லை, கேட்காததையும் ஒத்து வராததையும் இயற்கைக்கு மாறானதையும் உண்மைக்கு நேர்மாற பொய்யாவையும் இருக்கிறத ஒரு எப்படி ராமானுஜரை போன்ற ஒரு வரலாற்று பிதாமகன் எப்படி ஒத்துப்பார். ஆனால் அவரால் ஜீரணிக்க முடியல. இவன் எப்படியாவது இன்றைக்கி சமாதி பண்ணிடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று திரும்பி வரக்கூடாது. போனோம், காட்டு மிருகங்கள் அடிச்சிருச்சு, வழி தவறி போயிட்டான், அங்கே குளத்தில் குளிச்சு இதாகிட்டான், எதையோ ஒன்று சொல்லுவோம் ஒரு காரணத்தட்டு. இதை வந்து கோவிந்தன் ஸ்மெல் பண்ணிட்டார், பார்த்துட்டார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இது இனிமேல் இருக்கக்கூடாது, நாளாயிடுச்சு வந்து அப்படின்னு. டக்குன்னு ஒரு ராத்திரி எல்லோரும் தூங்கின பிறகு, சினிமாவில் கூட நீங்கள் இப்படி ஒரு சீன்லாம் செட் பண்ண முடியாது. அதெல்லாம் வரலாறு நடந்தது, பக்கமாக எழுதியிருக்காங்க. ராமானுஜர் வந்து அவருடைய பெரிய பெருமையை என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கி விடுகிற தலைவன் அல்ல, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழ் பேசுகிறவர், நார்த் இந்தியாவில் பீகாரில் போனால், ஒரிசாவில் போனால், மத்தியத்தில் போனால் ராமானுஜர் கூடம் இருக்குது. அந்தந்த மொழியில் அவரை வழிபடுறாங்க. ஏன்னா அவர் எல்லாருக்குமான ஒரு மானுட விடுதலைக்கு பாடுபட்ட மகத்தான தலைவன் அவர். மனித குலத்தினுடைய மானுட விடுதலை, மனித நேயம், இதுதான் உண்மையான சமயம் நம்பினார் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கக்கூடாது, இவன் பின்னாடி பெரிய ஆள் ஆகிடுவான், இவரை ராமானுஜரை இனிமே அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்துடும். இதை கோவிந்தன் கண்டுபிடிச்சிடுறார் முதல் நாள் இரவு. அடுத்த நாள் எல்லோரும் தூங்கும்போது ராமானுஜரை தனியாக கூப்பிட்றாரு. இனிமேல் நீங்கள் இருந்த ஆபத்து, எப்படியாவது படி, நீ என்ன பண்ணுவ, 2 பேரும் தான் சேர்ந்து வந்தோம், நீ எப்படி இருப்ப, என்னை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தயவு செய்து எப்படியாவது திரும்பி போகிற வழிபார். என்னை கேட்டாங்கன்னா வழி தெரியல, எங்கேயாவது மாறி போயிருப்பார், வழி தெரியாத போயிருப்பார், அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும், போயிடுவார்னு சொல்லி ராமானுஜரை தடுத்தாட்கொண்டு ராமானுஜருடைய உயிருக்கு உழை வைக்கிற யாதவ பிரகாசரும் அவருடைய கூட்டங்களிலிருந்து அவரை தனிமைப்படுத்தி அவருக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவருக்கு உண்மையில்லை சொல்லி அவரை தப்ப வைத்த பெருமை கோவிந்தனுக்கு சாரும். இல்லாவிட்டாலும் ஒரு ராமானுஜரை நம்ம கிடைச்சிருக்க மாட்டார். எப்படி அவர் அங்கேருந்து திரும்பி வந்தார் சார்? அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இருட்டில் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறார், பசி, ஒன்றுமே இல்லையே. குரு துரோகம், குருக்கு தான் துரோகம் பண்ணக்கூடாது, இங்கே குருவே துரோகம் பண்ணுவோம். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, குரு துரோகம் பண்ணாத, குரு துரோகம் குலநாசம், குரு துரோக குலநாசம் பண்ணாதன்னுவோம். இங்கே யார் துரோகம் பண்ணுறது, குருவே துரோகம் பண்ணுறது. இதுதான் கலியுகத்தில் இதுதான் நடக்கும். யார் துரோகம் பண்ணுறான், எவன் துரோகம் பண்ணல, எவன் பின்னாடி கத்தியால் குத்துற, நேரம் சிரிச்சின்னு பேசுவான், ஆனால் அவன் தான் துரோகம் பண்ணுவான், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவான்றதெல்லாம் இப்போ இல்லை, யாதவ பிரகாசர் காலத்துலேருந்தே இருக்குது. கலியுகத்தில் எவன் உண்மையானவன், எவன் பொய்யானவன், எவன் நேருக்கு நேருக்கு சிரித்து பேசுகிறவனெல்லாம் உண்மையானவன் இல்லை, உன்னை ஒரு நிமிஷத்தில் திட்டுறவனெல்லாம் பொய்யனும் கிடையாது, உனக்கு எதிரியும் கிடையாது. இதை நீ கத்திரிக்காய் கிடையாது வெட்டி பார்க்குறதுக்கு, சொத்தையா முத்திருக்கான்னு அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அவன் பிராரப்த கர்மா, அதுக்கு ஊழ்வினை, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் நிலை குலைஞ்சு போய் நிற்கிறார் ராமானுஜர். என்ன பண்ண முடியும், நம்மளே ஒரு ஊருக்கு போய் 2 பேர் போகிறவங்க துப்பிட்டுனா பரத்தில் காய்ச்சல எப்படி வரபடியே தவிக்கிறோம். ஒரு பஸ்ஸு 1/2 hour லேட் ஆச்சுன்னா வாழ்க்கையே போகுதுங்கிறோம். ஒன்று மேலே ஒரு கார் ஜர்க்காச்சுன்னா பயப்படுறோம். ஒரு குருவை நம்பி போனார், கூட்டத்தோடு போனார், கற்றுத்தருகிறேன்னு போனார். காசி யாத்திரைக்கு போகலாம், காசி வாரணாசி, அது எவ்வளோ பெரிய இடம். அது எல்லோரும் போய் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய இடம். சிவபெருமான் இன்றைக்கும் ஆட்சி புரிகிற இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு அழிச்சின்னு போயிட்டு உனக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம், கற்றுத்தரேன், வா, ஒரு அனுபவத்தை எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்கிறவர், போட்டு காலி பண்ணணும்னு சொன்னவரை நல்லா குழஞ்சி மரத்தடியில் நிற்கிறாரு, அப்படியே கண்ணா ஏறுறார். அப்போ தான் வேடுவன், ஒரு வேடர் குலத்தில் வேடுவன் வேடிச்ச மாதிரி 2 தோற்றத்தில் காஞ்சி வரதராஜரும் தாயாரும் அங்கே போய் அவரை அழிச்சின்னு வந்து பேசி என்ன ஏதுன்னு கேட்டு, ஏன்னா பெருமாள்னு போனால் தெரிஞ்சிடும்ல, அது கேரக்டரை சொல்ல முடியாது.
ஒரு கிருஷ்ணர் எப்படி ஒரு வயதான அந்தனர் வேடத்தில் போய் கர்ணன்ட்ட கடைசியில் யாசகம் கேட்குறாரு, ஒரு முதிய பிராமணனார், இப்போ வந்திருக்கேன் நான் என்ன பண்ண முடியும்னு, புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு. அது மாதிரி ஒரு எதுக்கு சொல்கிறேன், இந்த வேடம், அந்த ஒரு வேடத்தை வேடுவர், ஒரு வேட்டைக்காரன் வேடத்தில் இந்த காட்டில் வேட்டையாடுவாங்கல்ல, அந்த வேடுவர் அந்த குறத்தை வேடத்தில் போய் தாயாரும் பெருமாளும் திருமகளும் திருமாலும் அப்படி வச்சுக்கோங்க தூய தமிழில் அழிச்சிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் விட்டுடுறாங்க. சாலை கிணறுல கார்த்தால் எழுந்து பார்த்தாரா ராத்திரி காட்டில் மத்திய பிரதேச நடுவில் விந்தியமலை காடுகளில் இருக்கார். காலையில் இருந்தால் சாலை கிணறுல இருக்கார். புஷ்ப விமானத்தில் இறைவனும் நினச்சா எது வேணால் நடக்கலாம். அவன் நினச்சா நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னார். பின்னாடி 8 எழுத்து மந்திரத்தை திருக்கோட்டியூரில் சொல்ல போகிற ராமானுஜர் இந்த பாசுரத்தை படிச்சிருப்பார் போல இருக்கு. ஏன் பெருமாளால் எல்லாம் முடியுன்றதுக்கு இது ஒரு காரணம். 4000 திவ்ய பிரபந்தத்திலே அற்புதமான பாசுரம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆஜனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆஜன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயணனையே மனசில் எப்போயும் சதா சர்வகாலமும் 24/7 நினச்சிருக்கிறவர் ராமானுஜர். அவர் அந்த சாமி விடுமா, கை விடுமா? அவர் எந்த இறைவனை எந்த பெருமாளை தன் நெஞ்சகத்தில் அகத்திலும் புறத்திலும் தன் உடலிலும் உள்ளத்திலும் உயிரில் கலந்த உறவு மாதிரி அவர் வச்சிருக்கார். அவர் அந்த பெருமாள், அந்த நம்பிக்கை அவரை கங்கை கரையிலிருந்து காஞ்சிபுர கரைக்கு அவரை மீட்டு வந்தது. சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்தமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போய் விடுவாள். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோல்டு தேவராஜின் அன்பான வணக்கங்கள். சிவவாக்கிய சித்தர் அருளிய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பாடலுக்கு 1 கோடி பார்வையை மாபெரும் வெற்றி பரிசாக தந்த ஈசனுக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். நம்ம ஐபிசி பக்தி ஆடி மாசத்துல நடத்துகிற பக்தி பரவசம் நிகழ்ச்சியில் நான் 2 வருஷமாக கலந்துக்க முடியல. ஆனால் என்னோட வாழ்க்கையே மாற்றி அமைத்த அண்ணாமலையார் வாழும் இடத்துக்கே நான் பாட போகிறேன் உங்கள் முன்னாடி. தேரோடும் வீதியிலே அம்மா நீ ஆடி வந்திடம்மா அம்மம்மா அந்தரியே சுந்தரியே. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் திறந்த வெளி அரங்கில் 10,000 பேர் முன்னாடி நான் பாட போகிறேங்க. நான் மட்டும் இல்லாமல் பிரபல பின்னணி பாடகர்கள் நிறைய பேர் பாட இருக்காங்க. என் வாழ்க்கையே மாற்றி அமைத்த ஓடி 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 பாடலை உங்கள் முன்னாடி நான் பாட போகிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. திருவண்ணாமலை செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று நாங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருப்போம். எல்லாரும் வந்துருங்க. ஐபிசி பக்தி பரவசம் 2025 இம்முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ், healthy and delicious. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.